ஹை லேர்னர்ஸ், ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு தாமஸ் மோரோட யூட்டோபியா அப்படின்றத பார்க்க போறோம். அந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1516 தான் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா லாட்டின்ல எழுதியிருப்பாங்க. டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்கும். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ரால்ஃப் ராபின்சன் அண்ட் கில்பர்ட் போனட் அப்படின்ற அந்த 2 பேர் சேர்ந்து தான் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அந்த லாட்டின்ல இருந்த ஒர்க்கை. அதை எப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 1551ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த 2 புக்ஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புக் 1ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாமஸ் மோர், செகண்ட் ஒன் இஸ் பீட்டர் கைல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரஃபேல் ஹித்லோடே. அந்த ரஃபேல் ஹித்லோடே அப்படின்றவன் தான் மேஜரான கேரக்டர். பிகாஸ் அவன் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லா அந்த புக் 1ல அவன் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அங்க சொசைட்டி எப்படி எவால்வ் ஆயிட்டு இருந்துச்சு, எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லா அந்த புக் 1ல அவங்க ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. புக் 2ல நம்ம தாமஸ் மோர் யூட்டோபியா அப்படின்ற அந்த ஐடியல் வேர்ல்ட், தட் இஸ் இமேஜினரி வேர்ல்ட், எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னல, அதே விஷயங்களை புக் 2ல அவர் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட் ஆஃப் 2 books. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.